தமிழ்நாட்டில் இருக்கிற அனைவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் செய்வதற்கான உரிமை உண்டு. இது வந்து எங்கேருந்து கிடைக்குதுன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்திய சட்டத்திலிருந்து கிடைக்குது. அனைவரும் அரசியல் செய்யலாம். ஆனால் நான் பார்த்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி, அதாவது தார்மீக ரீதியிலேயே நான் சொல்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கட்சி அரசியல் செய்யறதையே தகுதியற்றது அப்படின்ட்டு நீங்கள் என்கிட்ட ஒரு கட்சி கேட்டீங்கன்னா நான் வந்து என்ன சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி தான். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மக்கள் மனநிலைமையிலிருந்து தான் ஒரு கட்சி அதோடைய கொள்கையை எடுக்கணும். ஆனால் இவங்க மக்களுடைய மனநிலைமையிலேருந்து ஒரு கொள்கையை எடுக்கலை அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மக்கள் அனைவரும் என்ன நினைப்பாங்க, அதாவது வீட்டுக்கு கரண்ட் பில் வந்தால் இப்போ கரண்ட் பில்லாம் ஃப்ரீயாக கட்ட வேணாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக பஸ்ஸில் போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா மகளிருக்கு மட்டும்தான் இலவச பேருந்தில் பயணம் அப்படின்னு சொல்கிறாங்க. மக்கள்லாம் பேசிக்கிறாங்க, அது என்ன மகளிர் மட்டும் பயணம், ஆண்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இலவசமாக பயணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டவுன் பஸ் ஃபுல்லாக ஃப்ரீ, அதாவது இலவசமாக பயணம் செய்யணும் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க கோரிக்கை. இன்னும் ஒரு சில இவங்க என்ன நினைக்கிறாங்க, மாதம் வந்து 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, பத்தாது, விலைவாசிலாம் ஏறிச்சு, எனக்கு 2000 ரூபாய் கொடுங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. சரி, ஓட்டுக்கு ஒரு சில கட்சிகள் பணம் கொடுக்குறாங்க, இது சட்டப்படி தப்பு தான். பல கட்சிகள் கொடுக்குறாங்க, என்ன கேட்குறாங்க, என்னப்பா அந்த டைம் 500 ரூபாய் கொடுத்துருக்க, 1000 ரூபாய் கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது மாதிரி எந்த ஒரு தார்மீகமான இதுவில் சொல்லப்போனால் இதுமாரி எந்த ஒரு கொள்கையிலையும் இந்த கட்சி வந்து நிறையா நிற்கிறது இல்லை. நாங்கள் இலவசமாக என்ன கொடுப்போம், பேருந்து வசதிலாம் கொடுக்க மாட்டோம், இலவசமாக குடிநீர், மருத்துவம், கல்வி இதெல்லாம் தான் வந்து, அதுக்கப்புறம் சாலையில் போகிறதுக்கு நல்ல சாலை, இதெல்லாம் தான் இலவசமாக கொடுப்போம், மற்றதெல்லாம் இலவசமாக ஆடம்பரமாக எதுவும் கொடுக்க மாட்டோம் அப்படின்ற அளவுக்கு அவங்க சொல்லிட்டாங்க. அதனால தான் மக்கள் ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இளம் தலைமுறையினால் விரும்பப்படும் தலைவராக இருக்காரு. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 18லேருந்து 30 வயசு இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய விருப்பமாக தான் தலைவராக தான் இருக்கார். அது வந்து எந்த விதத்துலையும் வந்து தாக்கம் ஏற்படுத்தாது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 30% மக்களுடைய ஓட்டுகள் தேவை. அவர் கிட்டத்தட்ட இவருடைய இந்த வாக்காளர்கள் இன்னும் அதிகமாக கிட்டத்தட்ட இன்னும் 10-15 வருஷம் ஆகும். அப்போது அண்ணனுடைய வயது முதுமை அடைஞ்சிரும். முதுமை அடைஞ்சி வயசானால் ஒரு 60-65 வயசு மேலே ஆனால் உடம்பு வந்து ஒத்துழைக்க மறுக்கும், மனம் பல வேலைகளை செய்யணும்னு நினைக்கும், ஆனால் உடல் வந்து ஒத்துழைக்காது. அவர் நல்லா இருக்கும்போது அவர்கிட்ட ஆட்சி கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பாக தமிழ்நாடு 1 ட்ரில்லியன்லேருந்து 2 ட்ரில்லியன் எக்கனாமியாக கூட மாற்றுவாருன்றது எனக்கு ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஏன்னா அவருடைய கொள்கைகள்லாம் வந்து அந்த மாதிரி இருக்கும். ஆனால் ஒன்று மட்டும் எல்லாம் புரிஞ்சுக்க மாட்டாங்க, அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் இந்த பொதுக்கூட்டங்களில் ஒரு சில கதைகள் சொல்லுவார். நான் வந்தேன்னா அவ்வளோதான், கடலில் போய் கப்பலில் எடுத்துகிட்டு போய் சுடுவேன். இதெல்லாம் இது வந்து அவர் எதுக்கு சொன்னார்னா அந்த கூட்டத்தில் இருக்கிற மக்கள் வந்து விழிப்பாக இருக்கணும். இப்போ நம்ம ஒரு இடமே போகிறோம், அங்கே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் தான் போவோம். சும்மா ஏதோ அது பேப்பரை பார்த்து படித்தோன்னா ஏதோ கடமைக்கு உட்காந்துருப்போம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ஸ்டோரியில் இப்போ திரைப்படமே பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை இருக்கும், ஒரு பாடல் இருக்கும். இது மாதிரி மக்களை அங்கே கலகலப்பாக வச்சுக்கிறதுக்காக தான் அவர் அப்படி சொல்கிறதே கேட்டி உண்மையாக செய்ய முடியாதுன்றது அவருக்குமே தெரியும். இன்னும் ஒரு விஷயம் நல்லா அவர் புரிஞ்சுக்கணும். இந்த தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா காமராஜராக இருந்தீங்கன்னாவோ சரி, விஜயகாந்த் மாதிரி நல்லவங்களாக இருந்தாலும் சரி, மக்கள் வந்து ஏற்றுக்கிறது ரொம்ப டைம் எடுத்துக்குவாங்க. ரொம்ப டைம் எடுத்துக்கிறக்காட்டியும் உங்களுக்கு வயசாகிடும். வயசான பிறகு உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. முதல்ல ஒன்று புரிஞ்சுங்க, நான் தமிழர் கட்சின்றது ஃபஸ்ட்டு இன்னும் ஒரு 5 வருஷத்துக்குள்ளே ஆட்சியில் வந்தால் மட்டும்தான் அதுக்கு மேலும் மேலும் அதோடைய வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஒரு முறை சீமான் தலைமையிலான ஒரு ஆட்சி அமைஞ்சு அவருடைய சொன்ன அந்த கருத்துக்கள், அதுவும் இல்லாமல் அவருடைய கொள்கைகள், பாலுடைய சந்தையை இன்னும் எங்கேயோ எடுத்துகிட்டு போவேன், பால் உற்பத்தி அதிகமாக்கி மற்ற மாநிலங்களுக்கு கொடுப்போம், அதுவும் இல்லாமல் வேளாண்மை பொருட்களை ஏற்றுமதி பண்ணுவோம், அதுவும் இல்லாமல் இளைஞர்களுக்கு நிறைய வேலை வாய்ப்பு கொடுப்போம், இப்படிப்பட்ட திட்டங்கள்லாம் அவர் நடைமுறைப்படுத்திட்டாருனா தான் அவருடைய கட்சி அடுத்தடுத்த இதுக்கு போகும். ஆனால் இவர் ஆட்சிக்கு முதலமைச்சர் ஆகிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 10-15 வருஷம் எடுத்துக்கிச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வந்து உடல்நிலை வந்து ரொம்ப இதுவாகவே போயிட்டே இருக்கும், அதிகமாகவே போயிட்டு இருக்கும். இப்போ ஒரு நல்ல மனுஷனாக இருக்கிற அவர் இன்னும் போக போக ஒரு நல்ல மனுஷனாக இல்லாத தீய மனிதனாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா காலங்கள் அனைத்தையும் மாற்றக்கூடிய வல்லமை இருக்குது. நம்ம என்னடா தொண்டை தண்ணி வத்த கத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே வந்து ஒரு நல்ல எண்ணம் கூட அப்படி சேஞ்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.